இந்த கான்ஜுகல் ரைட்ஸ் வந்து இப்போ ஒரு ஒரு பேச்சுக்கு ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோம். கணவன் வந்து மனைவியை கூட சேர்ந்து வாழறதுக்காக ஒரு மனு தாக்கல் செய்கிறார் நீதிமன்றத்தில். மனைவி வந்து அதை மறுக்கிறாங்க. உரிய காரணங்கள் சொல்லி அதை மறுக்கிறாங்க. இல்லைங்க அவங்க என்னை வந்து அழைக்கிறாரு உடன் வாழறதுக்காக, எனக்கு அது வாழ விருப்பம் இல்லை அப்படின்னு மறுக்கிறாங்க. அப்படின்னா கணவன் வந்து அவர் தரப்பக்கூடிய எல்லா நியாயத்தையும் நிரூபிச்சிட்டார் நீதிமன்றத்தில். அப்படின்ற பட்சத்தில் இவரால் அடுத்து என்ன செய்ய முடியும் அப்படின்னா, நீதிமன்றம் வந்து நீங்கள் வந்து உங்கள் தரப்பில் எல்லாமே சரியாக இருக்கின்ற பட்சத்தில் ஜீவனாம்சத்தை தவிர்க்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்கும் நீதிமன்றம். இவர் நீதிமன்றத்தில் அந்த வழியை கோர முடியும். அல்லது விவாகரத்து கோர முடியும். ஏன்னா சேர்ந்து வாழ நீங்கள் வரல, நீ விவாகரத்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இதே ஒரு காரணம் வச்சு கணவரானவர் விவாகரத்து வாங்க முடியும். அதே ஒரு மனைவி சேர்ந்து அழைக்கிறாங்க, மனைவி வந்து சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறாங்க, அதுக்கு வந்து கணவர் ஒத்துழைக்கல அப்படின்னும் போது அவர் வந்து அந்த பாதிப்புக்கான ஜீவனாம்சத்தை கூடுதலாக கொடுக்க வேண்டியது இருக்கட்டும், அல்லது அந்த பாதிப்புக்கான என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து நீதிமன்றம் பரிசீலனை செய்தும் இந்த மனுதாரராகிய இவங்க மனைவி கோரிக்கை வைக்கிறாங்க, அதையெல்லாம் வந்து கணவர் நிறைவேற்ற வேண்டிய கட்டாயம் வருமே தவிர, மற்றபடி அந்த அடிப்படையில் செக்ஷன் 9 அந்த கான்ஜுகல் ரைட்ஸ் அடிப்படையில் வந்து வலியுறுத்தி நீங்கள் இதை வாழணும், வாழாத பட்சத்தில் இந்த தண்டனை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கெல்லாம் வந்து எதுவும் கிடையாது. ஏன்னா இதில் வந்து நமக்கு வந்து ஏற்கனவே சொன்னோன்னா ஆர்டிகல் 21 இருக்குது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வழங்கக்கூடிய அந்த பிரிவு 21A ஆனது வந்து நமக்கு வந்து பல சுதந்திரங்களை வந்து கொடுக்குது. தனி மனிதனா நம்ம எங்கே வாழணும், எந்த இடத்துல வசிக்கணும் அப்படின்ற விஷயங்கள் ஆனது இது எல்லாம் வந்து அதுதான் மேலோங்கி இருக்கும்.